ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சேனல். நான் உங்கள் ஆர்எஸ் கிங். ஸோ இந்த வீடியோவில் நம்ம உக்ரைன் ரஷ்யா வாரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பல வருஷமாக இது போயிட்டே இருக்குது, நிறையா புது புது நியூஸில் வருது. ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த வாரை பற்றி என்ன நியூஸுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வாரை பற்றி நியூஸ் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கைஸ். ஸோ இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரஷ்யா ஏற்கனவே பெரிய நாடு, நிறைய சப்போர்ட் இருக்குது. அவங்க நிறையா வெப்பன்ஸு, மிலிட்ரி ஃபோர்ஸ் வச்சு அட்டாக் பண்ணுறாங்க உக்ரைனை. உக்ரைன்கிட்ட அவ்வளோ ஆயுதங்கள் இல்லை. அவங்க வந்து மெயினாக கடன் வாங்குறதே அமெரிக்காட்ட தான். மற்ற நாட்டில் கொஞ்சம் தான் வாங்குறாங்க. அமெரிக்கா தான் நிறைய ஃபண்ட்ஸ் கொடுத்துட்ருக்கு. ஸோ அவங்க இத்தனை நாள் வந்து ஷார்ட் ரேஞ்ச் வெப்பனை கொடுத்துட்ருந்தாங்க. அதை வந்து உக்ரைன் யூஸ் பண்ணிட்டுருந்தாங்க, அட்டாக் பண்ணிட்டுருந்தாங்க. இப்போ ஜோ பைடன் என்ன பண்ணியிருக்காருன்னா, ட்ரம்ப் வந்து ஜெயிச்சிருக்காரு, ஜனவரியில் தான் அவர் வரப்போகிறாரு. அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் பண்ணிட்டு போவோமே அப்படிங்கிற இதில் லாங் ரேஞ்ச் வெப்பனை கொடுத்துட்டாரு கைஸ். அதை கொடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்னு உக்ரைன்ட்ட சொல்லிட்டாரு. இப்போ உக்ரைனும் அதை தூக்கி ரஷ்யா மேலே போட, ரஷ்யாவுக்கு உள்நாட்டில் இருக்கிற நிறைய இடம் பாதிக்கப்பட்டுருச்சு. இப்போ ரஷ்யா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் இதுக்கு மேலே நீங்கள் போனீங்கன்னா நாங்கள் நியூக்ளியர் வெப்பனை யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. அதாவது பார்த்தோம்னா ரஷ்யாவோட